நான் உங்கள் ஆர்எம்ஐ மிஸ். இன்றைக்கி யூனிட் 2ல் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற லெசன் இயக்கம். இது ஒரு இயற்பியல் பாடம். இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா பாருங்கள். கற்றல் நோக்கங்கள். இப்பாடத்தை கற்றபின் மாணவர்கள் பெரும் திறன்களாவன. இந்த பாடத்தை படிக்கிறதுனால மாணவர்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஓய்வு மற்றும் இயக்கத்தில் உள்ள பொருள்களை பட்டியலிடுதல். எந்த பொருள் ஓய்வில் இருக்குது, எது இயக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தொலைவு மற்றும் இடப்பெயர்ச்சியை புரிந்து கொள்ளல். தொலைவுனா என்ன, இடப்பெயர்ச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வட்டப்பாதையில் செல்லும் பொருள் ஒன்று அடைந்த தொலைவை கண்டறிதல். இப்போ நேராக போகிற பொருளோட தொலைவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே பொருள் வட்டப்பாதையில் போச்சு அப்படின்னா அது எவ்வளவு தொலைவு கடந்திருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சீரான வேகம் மற்றும் சீரற்ற வேகத்தை வகைப்படுத்துதல். வேகம் மற்றும் திசைவேகத்தை வேறுபடுத்துதல். வேகம்னா என்ன, திசைவேகம்னா என்ன, ரெண்டுக்கு இடையில் இருக்கிற வேறுபாடு என்ன, வேகத்தில் சீரான வேகனா என்ன, சீரற்ற வேகனா என்ன, ரெண்டையும் பார்க்க போகிறோம். முடுக்கப்பட்ட மற்றும் முடுக்கப்படாத இயக்கங்களை தொடர்புபடுத்துதல். திசைவேகம். காலம் வரைபடத்திலிருந்து இயக்கச் சமன்பாட்டை தருவித்தல். தடையின்றி விழும் பொருளின் இயக்கச் சமன்பாட்டை எழுதுதல். அன்றாட வாழ்வில் உள்ள மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளை பற்றி படிக்கிறோம். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, வேகம்னா என்ன, திசைவேகம்னா என்ன, முடுக்கம்னா என்ன, திசைவேகம் காலம் வரைபடத்திலேருந்து எப்படி இயக்கச் சமன்பாட்டை கொண்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம். அதே மாதிரி அன்றாட வாழ்க்கையில் மைய நோக்கு விசைனா என்ன, மைய விலக்கு விசைனா என்னங்கிறதையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பாருங்க பார்க்கலாம். அறிமுகம் பாருங்க. இயக்கம் என்பது ஒரு பொருளின் சுற்றுப்புறத்தை பொறுத்து அதன் நிலையில் ஏற்படும் மாற்றமாகும். இதுதான் இயக்கம். இயக்கங்கிறது என்னன்னா, சுற்றுப்புறத்தை பொறுத்து அதோட நிலையில் ஏற்படக்கூடிய சேஞ்சுக்கு பேர் தான் இயக்கம். இந்த அண்டத்தில் உள்ள அனைத்து பொருள்களும் இயக்கத்தில் உள்ளன. ஒரு பொருளானது இயங்காதது போல் தோன்றினாலும் உண்மையிலேயே அதுவும் இயக்கத்தில் உள்ளது. ஏனென்றால் பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது. உங்களை சுற்றியுள்ள பொருள்கள் இயக்கத்தில் இருப்பதை காணலாம். சாலையில் செல்லும் வாகனங்கள், தண்டவாளத்தில் செல்லும் தொடர்வண்டி, வானத்தில் பறக்கும் விமானம் ஆகிய யாவும் இயங்குகின்றன. இந்த இயக்கங்கள் ஒரு வகை இயக்கமாகும். வீட்டின் மேற்கூரை மீது மின்விசிறி சுற்றுவதை பார்த்திருப்பீர்கள். இது ஒரு வகை இயக்கம். நீங்கள் ஊஞ்சலில் ஆடும்போது அது முன்னும் பின்னும் செல்கிறது. இதுவும் ஒரு வகை இயக்கம். இயக்கமானது தொலைவு, வேகம், முடுக்கம் மற்றும் காலத்தால் வரையறுக்கப்படுகிறது. இந்த பாடத்தில் இயக்கத்தின் வகைகளை பற்றியும் இயக்கச் சமன்பாடுகள் பற்றியும் நீங்கள் படிக்க இருக்கிறீர்கள். இப்போ பாருங்க பார்க்கலாம். அறிமுகம் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு இயக்கம் அப்படின்னா மூமெண்ட் அல்லது மோஷன் சொல்லுவோம். இயக்கம் அப்படிங்கிறது என்னென்னா, சுற்றுப்புறத்தை பொறுத்து ஒரு பொருளோட நிலையில் ஏற்படக்கூடிய சேஞ்சுக்கு பேர் தான் இயக்கம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற பொருள் ஓய்வு நிலையில் இருக்கிறதா நினச்சா கூட, ஆனால் அண்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, பூமி சூரியனை சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அப்போ எல்லா பொருளும் இயங்கிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம பார்ப்போம். சாலையில் போகிற வாகனம், அதே மாதிரி ட்ரெயின், நெக்ஸ்ட்டு பறக்கிற விமானமெல்லாம் அது ஒரு வகை இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேன் சுற்றுறதை பார்த்துருப்போம். அதுவும் ஒரு டைப் ஆஃப் இயக்கம்தான். அதே மாதிரி ஊஞ்சலில் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும் இல்லையா, அதுவும் ஒரு வகை இயக்கம். இப்போ இயக்கம் அப்படிங்கிறத தொலைவு, வேகம், முடுக்கம் மற்றும் காலத்தால் எப்படி சொல்கிறோம், இயக்க சமன்பாடு என்ன, இயக்கத்தோட வகைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களை சுற்றி பாருங்கள். நீங்கள் எதை காண்கிறீர்கள்? வரிசையான வீடுகள், பெரிய மரங்கள், சிறிய தாவரங்கள், பறக்கும் பறவைகள், ஓடும் கார்கள், பேருந்துகள் மற்றும் பல பொருள்களை உங்களால் காண முடியும். இவற்றில் எந்த பொருள்கள் அதன் நிலையிலிருந்து மாறாமல் இருக்கின்றன, எந்த பொருள்கள் அதன் நிலையிலிருந்து தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை வரிசைப்படுத்துவோம். இப்போ ஒரு செயல்பாடு இருக்குது. நம்மளை சுற்றி நிறையா இருக்கு இல்லையா, வீடு இருக்குது, மரம் இருக்குது, தாவரம் இருக்குது, பறவைகள் பறக்குது, கார் போகுது, பேருந்து போகுது. இதையெல்லாம் பார்த்து அதோட நிலையை வச்சு எந்த பொருள் ஓய்வில் இருக்குது, எந்த பொருள் மூமெண்ட்டில் இருக்குதுன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ பாருங்க பார்க்கலாம். இயற்பியலில் பொருள்களின் நிலை மாறாமல் இருந்தால் அவை ஓய்வாக உள்ளன எனப்படும். பொருள்கள் அதன் நிலையிலிருந்து மாறிக்கொண்டிருப்பின் அவை இயங்குகின்றன எனப்படும். உதாரணமாக, ஒரு மேஜையின் மேல் இருக்கும் புத்தகம், அறையில் உள்ள சுவர்கள் ஆகியவை ஓய்வு நிலையில் உள்ளன. சாலையில் ஓடுகின்ற கார் மற்றும் பேருந்துகள், காற்று வெளியில் பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் மற்றும் விமானங்கள் ஆகியவை இயக்க நிலையில் உள்ளன. அதாவது
பொதுவாக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு அல்லது ஓய்வு அப்படிங்கிறது என்னென்னா பொருளோட நிலை மாறாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அது ஓய்வில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு டேபிள் இருக்குது, அது மேலே ஒரு புக்கு இருக்குது அப்படின்னா புக்கை நம்மளாக நகர்த்துற வரைக்கும் அது அதே இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த பொருள் புக்கு வந்து டேபிள் மேலே என்ன நிலையில் இருக்குது அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இயக்கத்தை பொறுத்து, அதாவது நிலையை பொறுத்து ஒரு பொருள் இயங்கிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் இயங்குகிற பொருள் அல்லது இயக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ வந்து பஸ்ஸெல்லாம் போகுது அப்படின்னா அதோட நிலையை பொறுத்து அது நகர்ந்துக்கிட்டு இருக்கு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது. அப்போ அது வந்து இயக்க நிலையில் இருக்கிறதா நம்ம ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். இயக்கம் என்பது ஒரு சார்பியல் நிகழ்வு. அதாவது ஒரு மனிதருக்கு இயக்கத்தில் இருப்பது போல தோன்றுகின்ற ஒரு பொருளானது வேறொரு மனிதருக்கு ஓய்வு நிலையில் இருப்பது போல தோன்றும். உதாரணமாக, காரில் செல்லும் மனிதருக்கு சாலையின் ஓரத்தில் இருக்கும் மரங்கள் பின்னோக்கி நகர்வது போல தோன்றும். ஆனால் சாலையில் நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதருக்கு அதே மரங்கள் நகராமல் இருப்பது போல தோன்றும். அதாவது இயக்கங்கிறது ஒரு சார்பியல் நிகழ்வு. அதாவது இயக்கங்கிறது ஓய்வும் இயக்கமும் சார்ந்திருக்கிறது, ஒன்று சார்ந்திருக்கிற ஒரு நிகழ்வு. எப்படி அப்படின்னா, இப்போ சாலையோரத்தில் மரங்கள் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது மரம் அதே இடத்துல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மரம் வந்து ஓய்வு நிலையில் இருக்குது, அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதே ஒரு கார்லேயோ பஸ்லேயோ போயிட்டு இருந்தால் அந்த மரம் வந்து என்னாகும், பின்னோக்கி நகர்ற மாதிரி நமக்கு தெரியும். அப்போ காரில் உள்ளே இருக்கிறவங்க பார்த்தா மரம் நகருதுன்னு சொல்லலாம், ஆனால் மரம் நகராது. அப்போ நமக்கு அது எப்படி தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். இதே நம்ம நடந்து போயிட்டு இருந்தால் மரம் வந்து அதே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அதனால தான் இயக்கத்தை என்னங்கிறோம், ஒரு சார்பியல் நிகழ்வுன்னு சொல்கிறோம். அதாவது ஓய்வும் இயக்கமும் ஒன்றோடொன்று சார்ந்து இருக்கிற ஒரு சார்பியல் நிகழ்வு. அடுத்தது பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இயக்கத்தின் பல்வேறு வகைகள். இயக்கத்தை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இயற்பியலில் இயக்கத்தை கீழ்கண்டவாறு வகைப்படுத்தலாம். ஃபஸ்ட் ஒன்று நேரான இயக்கம். நேர்கோட்டில் செல்லும் பொருளின் இயக்கம். ஒரு பொருள் நேராக போய்கிட்டு இருந்ததுன்னா அதோட இயக்கத்தை என்னன்னு சொல்லலாம், நேரான இயக்கம். இப்போ நம்ம வந்து ரேஸில் ஓடுறோம் இல்லையா, 100 மீட்டர் ரேஸு, 200 மீட்டர் ரேஸு, இதெல்லாம் நேர்கோட்டு இயக்கத்துக்கு எக்ஸாம்பிள். வட்ட இயக்கம். வட்டப்பாதையில் செல்லும் பொருளின் இயக்கம். வட்டமாக போச்சு அப்படின்னா அதை வட்ட இயக்கம்னு சொல்லலாம். இப்போ ஃபேன்லாம் சுற்றுறது வட்ட இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அலைவு இயக்கம். ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மீண்டும் மீண்டும் முன்னும் பின்னுமாக இயங்கும் பொருளின் இயக்கம். அலைவு இயக்கங்கிறது ஒரே புள்ளியை மையமாக வச்சுட்டு முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றது, ஊஞ்சல் மாதிரி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒழுங்கற்ற இயக்கம். மேலே குறிப்பிட்ட எந்த இயக்கத்தையும் சாராத இயக்கம். அதாவது நேரான இயக்கமும் இல்லாமல் வட்ட இயக்கமும் இல்லாமல் அலைவு இயக்கமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒழுங்கற்ற இயக்கம். எதுன்னு சொல்ல முடியாது, அது நேராக இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ தேனியெல்லாம் பறக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைனில் பறக்குதுன்னு சொல்ல முடியாது, வட்டத்தில் பறக்குதுன்னு சொல்ல முடியாது. நிமிடத்துக்கு நிமிடம் அது என்ன பண்ணும், தன்னோட இயக்கத்தை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ஒழுங்கற்ற இயக்கம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குற டாபிக் சீரான மற்றும் சீரற்ற இயக்கம். சீரான இயக்கம் பாருங்கள். மகிழுந்து ஒன்று முதல் 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவையும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவையும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் மேலும் 60 கிலோமீட்டர் தொலைவையும் கடப்பதாக கொள்வோம். அந்த மகிழுந்தானது சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்கின்றது. இந்த மகிழுந்தின் இயக்கத்தை சீரான இயக்கம் என்று நாம் கூறலாம். ஒரு பொருள் நகரும் பொழுது சமமான தொலைவுகளை சமகால இடைவெளிகளில் கடந்தால் அது சீரான இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறது என கூறலாம். சீரான கால இடைவெளிகளின் அளவு மிகச் சிறியதாகவோ அல்லது மிக பெரியதாகவோ இருக்கலாம். இம்பார்ட்டன் ஒன்று, பொதுவாக இயக்கத்தில் மெயின் 2 டைப் இருக்குது. ஒன்று சீரான இயக்கம், இன்னொன்று சீரற்ற இயக்கம். அப்போ சீரான இயக்கம் அப்படின்னா என்னென்னா, குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரே மாதிரி ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே மாதிரி தொலைவை கடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதைத்தான் சீரான இயக்கம்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஒரு பஸ் போய்கிட்டு இருக்கு அல்லது ஒரு கார் போய்கிட்டு இருக்குன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி 1 ஹவர் முடியும் போது 60 கிலோமீட்டர் ரீச் ஆயிருந்தால் அடுத்த செகண்ட் ஹவர்லேயும் அது 60 கிலோமீட்டர் போயிருந்ததுன்னா, அப்படி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மணி நேரத்துலையும் கரெக்டாக 60 கிலோமீட்டர் போய்கிட்டு இருந்துச்சுன்னா அதோட வேகம் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு, அதாவது சீரான இயக்கத்தில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் டாப்பிக்கை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஹோம்ஒர்க் கொஷின் மார்க் பண்ணிக்கிங்க பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷின், சீரான இயக்கம் குறிப்பு வரைக. இதுதான் ஃபஸ்ட் கொஷின். இதை படிச்சுங்க. இது சீரான இயக்கம் குறிப்பு வரைக. இது ஃபஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள். இயக்கத்தின் பல்வேறு வகைகள் பற்றி குறிப்பு வரைக. இந்த 2 கொஷின் தான் ஹோம்ஒர்க் கொஷின். இதை 2 ஹோம்ஒர்க்காக படித்து சென்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.